வறுத்தா லேஸ் அந்த மல்லி வாசனையும் வருது. நம்ம லைட்டாக அந்த மல்லி வாசனையோட. ரொம்ப வறுத்தக்கூடாது. ரொம்ப வறுத்தக்கூடாது, வறுத்தா வந்து கரிஞ்சு போயிடும். இந்த லைட்டாக அந்த மல்லி ஸ்மெல் இருக்கணும். நம்ம வறுக்கும் போது மல்லியில் ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த ஸ்மெல் இருக்கணும். நம்ம கையில் எடுத்து பார்த்தா சூடு வந்து நமக்கு இருக்கணும், அந்த அளவுக்கு இருக்கணும். அடுத்து 1/2 கிலோ வறுக்கணும். ஆமாம், மல்லி ஃபுல்லாகவே வறுத்தாச்சு. இப்போ இதை நம்ம தட்டி வச்சுட்டு அடுத்து ஜீரகம் வறுத்துடலாம். 1 கிலோ மல்லிக்கு நான் 100 ஜீரகம் போடுறேன். ஜீரகம் வந்து பொரியிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஜீரகம் பொரியிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இதுக்கு எண்ணெயெல்லாம் ஊற்ற மாட்டீங்க? இதுக்கு எண்ணெயெல்லாம் தேவையில்லை, இது ராவா தான். ஜீரகத்தோட பச்சை வாசனை நல்லா போய் பொரியும், ஜீரகம் அது வரைக்கும் பொரியும். இதை ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு கரிஞ்சிடும். அதனால் சிம்மில் வச்சு தான் இதை வந்து வறுக்கணும். ஜீரகம் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்தாச்சு.